நீங்க இன்னும் சொல்றீங்க இல்லைங்க, விஜய் வந்து ஒரு இடத்துல போட்டு ஜெயிப்பாருங்கிறது உறுதி, கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆனால் விஜய் தவிர 234 தொகுதியிலும் வெற்றி அடைஞ்சு நாங்க ஆட்சியை பிடிப்போம். அதான் 234 தொகுதினா மெஜாரிட்டி கிடைக்கணும். ஆஃப் ஆஃப் இதுக்கு மேல ஒரு சீட் வேணும். அது கிடைக்குமா? யார் போடுவா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்க ஒரே வருஷத்துல வந்து ஒரு நடிகனா இருந்து பல படங்களை வந்து நடிச்சுட்டு அந்த பாப்புலாரிட்டியை வச்சு நீங்க வந்து இப்ப அரசியலுக்கு வரீங்கிறீங்க. உங்களுக்கு அரசியல் அனுபவங்கிறது என்ன இருக்கு? இதுவரைக்கும் என்ன அரசியல் விஷயங்களை அவர் பேசியிருக்காரு? ஏதாவது ஒரு அரசியல் விஷயமா அவர் வாய் திறந்திருக்காரா? எச் ராஜா வந்து ஜோசப் விஜய்னு சொல்லும் போது ஜோசப் விஜய் கையெழுத்து போட்டு தைரியமா சொன்னாரு, இல்லைன்னு நம்ம சொல்லல. அது தவிர அரசியல் ஏதாவது பண்ணியிருக்காரா? இந்த நிகழ்வுல ஏதோ பணம்லாம் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க, ஒரு சிலருக்கு பணம்லாம் காணாம போயிடுச்சு, ஒரு சில கூட்டத்தை தள்ளுமுள்ளி ஆகி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. ஏதோ பணம் காணான்னு ரிப்போர்ட் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்லுவோம், அதாவது வந்து குல்லா போட்ட விஜய் கல்லா கட்டிய ரசிகர்கள். சரி சார், என்னதான் சொல்ல வரீங்க? அதாவது வந்து பிகேவை நம்பி போய் ஏகேக்கு காம்படிட்டரா விஜய் இருக்காருல்ல, அதுவும் கெட்டு போகுது.